வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 11, 12, 13 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2024 ஆண்டிற்கான OSQS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் என்ன? ஓகேங்களா? இது வந்து QS அப்படின்றது லண்டனிலிருந்து குவாகரெல்லி சைமன்ஸ் அப்படின்ற ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து உலகளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலை எடுத்து அதில் எந்த பல்கலைக்கழகம் எந்த இடம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஆண்டுதோறும் வந்து என்னது ஒரு தரவரிசை என்பதை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த தரவரிசை வெளியிடப்பட்டிருக்குது. இதில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மசாகசெட்ஸு தொழில்நுட்ப நிறுவனம். அதாவது நம்ம நிறைய அதில் பார்த்துருப்போம், எம்ஐடியில் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல என்னது முதல் இடத்தை வந்து இருக்குது. இது அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இரண்டாம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குது? பிரிட்டனில் இருக்குது. இது வந்து இது வந்து 99.2 பாயிண்ட்ஸை வந்து 100 அவுட் ஆஃப் வந்து பிடிச்சிருக்குது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து 100 புள்ளிகளையுமே பிடிச்சிருக்குது. மூன்றாவது ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் 3ஆவது இடத்தை பிடிக்குது. ஓகேங்களா? இதுவும் பிரிட்டனில் தான் இருக்குது. 98.9 பாயிண்ட்ஸை வந்து எடுத்திருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஹார்வர்டு பல்கலைக்கழகம் என்பது 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்குது, 98.3. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களை ஆய்வு செஞ்சதான் இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 100 புள்ளிகள், 99 புள்ளி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 5வது ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம் 98.1 பதிவுகளோட புள்ளிகளுடைய 5ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவில் என்ன சார் எதுவுமே கிடையாதா அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை ஐஐடி வந்து 149வது இடத்துல இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய அளவில் முதலிடம் அப்படின்னு பார்த்தா மும்பை ஐஐடி, ஆனால் உலக அளவில் 149. அதற்கு அடுத்த இடத்துல டில்லி ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா 197வது இடத்துல இருக்கிறாங்க. சென்னை ஐஐடி 285, இந்திய அறிவியல் நிறுவனம் 225, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 425, சென்னை பல்கலைக்கழகம் 526. பாடவாரியான தரவரிசை ஒரு பட்டியலில் மேம்பாட்டு ஆராய்ச்சி கல்வித்துறை JNU 20 இடத்துல இருக்கிறாங்க. பல் மருத்துவ படிப்பு சென்னை ஷாவிதா மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவியலில் 24ஆவது இடத்துல இருக்கிறாங்க. வணிக மற்றும் மேலாண்மை கல்வி அகமதாபாத் பார்த்திங்கன்னா 25வது இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து சும்மா இது நார்மல், இது வந்து பாடவாரியான தரவரிசை. ஆனால் பல்கலைக்கழக அளவில் தான் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இரண்டாவது கொஸ்டின், 77வது கேன்ஸ் திரைப்பட விழா எங்கு நடைபெற உள்ளது? 77வது கேன்ஸ் திரைப்பட விழா எங்கே? நம்மளுக்கு நன்றாக தெரியும், ஃப்ரான்ஸ். கேன்ஸ் அப்படின்னு வந்தாலே இந்த ஃப்ரான்ஸில் தான் வந்து நடைபெறும் கேன்ஸ் திருவிழா அப்படின்றது திரைப்பட விழா. ஓகேங்களா? இது 77வது எடிஷனாக இருக்குது. ஓகேங்களா? மே 14லேருந்து 25 வரையும் நடக்க இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ அது குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம். கோல்டன் பாம் விருதுக்கான போட்டியில் இந்திய திரைப்படம் வந்து இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா? 40 ஆண்டுகளை இது மாதிரி இடம்பெறது, இந்த பிரிவுகளில் இடம்பெறது 40 ஆண்டுகள் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆல் வி இமேஜின் அஸ் லைட் பாயில் கபாடியா அப்படின்றவர் தான் இதனுடைய இயக்குனர். ஓகேங்களா? ஸோ இந்த விருதுக்கு வந்து இவங்க தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இதற்கு முன்னாடி இந்த விருதை வந்த ஒரே இந்தி திரைப்படம் என்ன? நீச்சாநகர் அப்படின்ற ஒரு இது வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பொருளாதார மண்டலங்களை, அதாவது செஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் கொண்டுள்ள மாநிலம் அது. இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பொருளாதார மண்டலம் செஸ் கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். ஓகேங்களா? நம்மளுடைய தமிழ்நாடு தான் வந்து இந்த அதிகமாக கொண்டு இருக்கிறாங்க. இந்த செஸ் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சில டீட்டெயில்ஸில் அதில் இருக்குது, அது குறித்து பார்க்கலாம். நிதி ஆயோக்கினுடைய ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2022 தமிழ்நாடு பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. 80 மற்றும் 100 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது நிர்யாட் 2022-23 அறிக்கையில் மொத்த ஏற்றுமதியில் 16.30% பதிவு செய்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறாங்க. தேசிய பலபரிமாண வறுமை குறியீடு அப்படின்றதில் தமிழ்நாடு 2.2% இருக்கிறாங்க. கர்ப்பிணிகள் பராமரிப்புடன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதலில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறாங்க. 3.31 புள்ளிகள். தமிழ்நாட்டில் அதிக அளவிலான 54 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்தி இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பயனுள்ள வகையில். ஓகேங்களா? சரி, ஓகே.
நம்மளுக்கு தெரியும் 18வது மக்களவைத் தேர்தல் வந்து 7 கட்டங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி வந்து 19ஆம் தேதி ஏப்ரல் 19 என்னது தமிழ்நாடுகளில் நடந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 2வது கட்டமும் நடந்து முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. தேர்தலில் சிறிய மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வேட்பாளரினுடைய தேர்தல் செலவு உச்சவரம்பு எவ்வளவு? ஓகேங்களா, உச்சவரம்பு எவ்வளவு அப்படின்றத நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு? ஓகேங்களா, அதிகபட்சமான உச்சவரம்பு நம்மளுக்கு எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம், 95 லட்சம் ரூபா. அப்போ குறைவானது எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 லட்சம். ஓகேங்களா, அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் 75 லட்சம். ஓகேங்களா, ஓகே. பெரிய மாநிலங்களில் 95. விளவங்கோடு அப்படின்ற சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சமாக வைக்கப்பட்டிருக்குது. பாராளுமன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு எதற்காக இந்த உச்சவரம்பு என்பது நியமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுக்கறது தான். ஓகேங்களா, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா அதை தடுப்பதற்கு, முறைகேடுகளை தடுப்பதற்காகத்தான் அப்படி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு உச்சவரம்பு வைக்கல அப்படின்னா ஒவ்வொருத்தங்க எவ்வளோ வேணால் காசு செலவு பண்ணி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான். எந்த சட்டத்தை சார் இதை கட்டுப்படுத்துது அப்படின்னா 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்பது 77 பிரிவு 3 இதன் வந்து தேர்தல் செலவு வரம்பை வந்து கடந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகேங்களா, அதிக தேர்தல் செலவீனம் அது இன்கேஸ் வந்து அப்படி ஒரு வேளை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊழல் நடவடிக்கை வந்து அவங்க மேலே போடுவாங்க. பிரிவு 123 6 கீழ். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 5வது கொஸ்டின். 2023க்கான ஜிடி பிர்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2023ஆம் ஆண்டிற்கான ஜிடி பிர்லா விருது கேகே பிர்லா அறக்கட்டளை சார்பாக 91 வழங்கப்பட்டு வருகிறது. நம்மளுக்கு கட்டாயமாக தெரியும். ஸோ இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த டாக்டர் அதித்தி சென்தே இவருக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்த ஜிடி பிர்லா விருது பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவோர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு பிரத்யேகமான விருது. சரி ஓகே, இவர் யார் சார் அப்படின்னா இவர் ஒரு புகழ்மிக்க இயற்பியலாளராக இருக்கிறவர். ஹரிஷ்சந்திரா ஆய்வு கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கிறாரு. எதற்காக இவங்களுக்கு இந்த விருது அப்படின்னா குவாண்டம் தொழில்நுட்பங்களினுடைய மேம்பாட்டில் இவர் ஆற்றிய பெரிய பங்களிப்பிற்காகத்தான் இந்த விருது வாங்குறாங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் பெண்மணியாக இவங்க இருக்கிறாங்க. இது மிக ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, சரி ஓகே. 6வது கொஸ்டின். முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? முதல் அணுசக்தி உச்சி மாநாடு என்பது எங்கே நடைபெற்றிருக்குது அப்படின்னா பெல்ஜியத்தில் பிரசல்ஸ் அப்படின்ற இடத்துல நடைபெறுகிறது. ஓகேங்களா, இதில் சர்வதேச எரிசக்தி முகமை வந்து பெல்ஜியத்தில் இருக்குது. அவங்க தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 74. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எங்கே இருக்குது? வியன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஆஸ்திரியா. 7வது கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது? உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையம் என்பது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய காவ்டா அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்குது. சூரிய மின்சக்தி மையம், காற்றாலை மையம் எல்லாமே சேர்ந்து தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 583 சதுர கிலோமீட்டருக்கும் கூடுதலான நிலப்பகுதிகளில் இது என்ன பண்ணப்பட்டிருக்குது? அமைக்கப்பட்டிருக்குது. இதை ஆக்சுவலாக ஒப்பிட்டோம் அப்படின்னா பாரிஸோட வந்து நம்ம ஒப்பிடும்போது 5 மடங்கு பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 மெகாவாட் மின்சாரம் அளவிற்கு உற்பத்தி செய்யும் அளவிற்கு இதில் இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே. 8வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டிற்கான உலகளவில் டிஜிட்டல் சேவை ஏற்றுமதியில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி இப்போ எந்த இடத்திற்கு வந்து முன்னாடி வந்திருக்கிறாங்க? இந்தியா வந்து 4ஆம் இடத்திற்கு வந்து வந்திருக்கிறாங்க. எந்த இடத்திற்கு? 4ஆம் இடத்திற்கு வந்து இந்த டிஜிட்டல் சேவை ஏற்றுமதியில் 4ஆம் இடத்து வந்திருக்காங்க. வெளியிட்ட நம்மளுக்கு தெரியும் உலக வர்த்தக அமைப்பு WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ அவங்க தான் இந்த பட்டியலை வந்து வெளியிடுறாங்க. ஸோ உலகளாவிய வர்த்தக கண்ணோட்டம் மற்றும் புள்ளியல் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 4ஆம் இடத்திற்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 21.42 லட்சம் கோடி அளவில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது 17% வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சீனா தான் 4th பிளேஸில் இருந்தாங்க, இந்தியா 5th இருந்தாங்க. ஸோ இதை பின்னுக்கு தள்ளி வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா WTO எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே. 9வது கொஸ்டின். இந்தியாவில் பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டினோட பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வந்து 2வது இடத்தை வந்து வகிப்பதாக சொல்கிறாங்க. முதலிடம் என்ன? மகாராஷ்டிரா. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டுக்கு அடுத்து குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மேற்கு வங்கம், ஆந்திராலாம் அடுத்தடுத்த பட்டியலில் இருக்கிறாங்க. இது அந்த மாநிலத்தினுடைய உற்பத்தியை வச்சு டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த மாநிலத்தினுடைய உற்பத்தியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது அடுத்து. தற்போது இந்தியாவில் எங்கு ட்ரீ ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டிருக்கு? தற்போது இந்தியாவில் எங்கு
ட்ரீ ஆம்புலன்ஸ் சேவை என்பது தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ட்ரீ ஆம்புலன்ஸ் அப்படின்னா என்ன? மரம். ஓகே, மரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாகத்தான். அதாவது என்னென்னா, இந்த நோய்வாய்ப்பட்ட சாகக்கூடிய நிலைமையில் இருக்க மரங்களை கண்டுபிடிச்சி அதற்கு முறையான சிகிச்சையை வந்து அளிக்கணும் அப்படின்ற விஷயந்தான் இந்த ட்ரீ ஆம்புலன்ஸ் சேவை என்பது செய்யப்படுகிறது. இது சிஎன்ஜி அப்படின்ற ஒரு மூலம் வந்து இயங்கக்கூடிய ஒரு வாகனத்து மூலமாக தான் செய்கிறாங்க. ஓகேங்களா, இது பசுமையை வந்து பாதுகாக்கணும், மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் வந்து இதை என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். ட்ரீ ஆம்புலன்ஸ் சேவை என்பது எங்கே அப்படின்னா டெல்லி. ஓகே, 2024 ரொமைன் ரோலன் புத்தக பரிசு, 2024 ரொமைன் ரோலன் புத்தக பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா பங்கஜ்குமார் சாட்டர்ஜி அப்படின்றவர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் இன் இந்தியா 2017 அவங்க தான் அதை பண்ணுறாங்க. ஸ்டாலினர் திவான் என்ற வங்காள மொழிபெயர்ப்பு நூலிற்காகத்தான் இந்த விருது என்பது இவருக்கு என்னப்பட்டிருக்குது, வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இணையவழி குற்றங்கள் பட்டியல் வெளியிட்டது யார்? உலக இணைய குற்றக் குறியீடு. ஓகேங்களா, ஸோ இதில் முதலிட 3 இடங்கள் இருக்குது. ரஷ்யா, உக்ரைன், சீனாவை தான் சொல்கிறாங்க. அதற்கு இடத்துல அமெரிக்கா, நைஜீரியா, ருமேனியா, வடகொரியாலாம் சொல்கிறாங்க. இணையவழி குற்றங்களை அதிகமாக செய்யக்கூடிய நாடுகளில் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் 10வது இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஓகே, இது ஒரு பார்த்து வச்சுங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் கிர்கிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. ஸோ இந்திய வீரர்கள் வந்து சில பிரிவுகளை வாங்கியிருக்கிறாங்க. என்னென்ன பாருங்கள். உதித் 57 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி, அபிமன்யு 70 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம், விக்கி 97 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலம். கேபிபி நம்பியார் விருது 2024 சோம்நாத் இஸ்ரோ தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. யார் வழங்குறா? மின் மற்றும் மின்னணு பொறியாளர்கள் அமைப்பு கேரளா, அவங்க தான் அதை வந்து வழங்குறாங்க. ஓகேங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாராருக்கு? இந்திய விமானப்படைக்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனக்கும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 தேஜஸ் MK1 ரக போர் விமானங்கள் 65,000 கோடி செலவில் செய்யறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ பீரங்கி பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையின் பரிசோதனை சிக்கிமில் நடைபெற்றிருக்குது. யார் சார்? இந்திய இராணுவத்தினுடைய திரிசெக்சி கார்பஸ் படை தான் பண்ணியிருக்கிறாங்க. 17 அடி உயரத்தில் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை வந்து பரிசோதனை செய்யப்பட்டிருக்குது. டிஜிட்டல் கேம்பஸ் வலைதளம் எங்கே? சென்னை சமஸ்கிருத கல்லூரி சார்பில் இணைய வழி மூலமாக சமஸ்கிருதை கற்றுத்துள்ள ஒரு டிஜிட்டல் கேம்பஸ் வலைதளம் என்பது உருவாக்கப்பட்டிருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. 2024 இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% இருக்கும் என ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கணிச்சிருக்கிறாங்க. பணவீக்கம் 4.6% 2024 25 4.5% குறையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு தொடங்குது 66 என்பது நம்மளுக்கு தெரியும். தற்போது தலைவர் மசட் சுகு அசகவா. ஹெட் குவார்ட்டர்ஸ் மாண்டலு யோங் நகரத்தில் இருக்குது, பிலிப்பைன்ஸில். ஓகேங்களா, 68 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதீத வெப்ப அலை காரணமாக 24 கோடி குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா ஒரு அபாயகரமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாருங்கள். காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கம், அதீத வெப்ப அலை, அதாவது கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில். இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ வந்து அதற்காகத்தான் நம்மளும் எடுக்கிறோம். 24 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் இந்த பகுதிகளில் மெயினாக பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு இந்த சுவாசப்பாதை நோய்கள், வெப்பம் சார்ந்த நோய்கள், ஆஸ்துமா, இருதய நோய்களால் வந்து பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. 2050 உலகினுடைய 200 கோடி குழந்தைகளுக்கும் அதிகமான குழந்தைகள் இந்த வெப்பலை அலைக்கு பாதிப்பாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஐக்கிய நாடுகளுடைய சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியை வச்சு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். ஓகேங்களா, சரி. கொரோனா வைரஸ்களை கண்காணிக்க WHO கன்வீனியன்ட் அப்படின்ற கோவிநெட். ஓகேங்களா, கோவிநெட் அப்படின்றது ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்குது. ஓகேங்களா, எதற்காக? கொரோனா வைரஸை வந்து கண்காணிப்பதற்காக WHOனால் தொடங்கப்பட்டிருக்குது. பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, WHO கோவிநெட் அப்படின்ற மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. பாரத் கௌசில் ரயில் திட்டம் நவம்பர் 23, 2021 கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை கவர் செய்வதற்காக தொடங்கப்பட்டது தான். இந்த திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேக்கு வந்து 34 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக ஒரு டீட்டெயில் வந்து கிடையாது. நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாரத் கௌசில் ரயில் திட்டம் என்பது தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது, இது ரெண்டு தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவிற்கான புதிய பிரிட்டன் தூதர் நியமனம் யார்? லிண்டி கேமரூன். இதற்கு முன்னாடி யார் இருந்தால் அலெக்ஸ் எல்லிஸ் அவர்கள். ஓகே, மாலத்தீவு நாட்டினுடைய நாணயத்தினுடைய பெயர் என்ன? ருபியா. மாலத்தீவு உட்பட்ட 22 நாடுகளுக்கு உள்நாட்டு வணிகத்தில் வர்த்தகம் மேற்கொள்வதற்கு ரிசர்வ் வங்கி வந்து அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நாட்டினுடைய பேர், நாணயத்தினுடைய பேர் ருபியான்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க.
அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் சொல்லப்பட்டிருக்குது. அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாடு திட்டம், நகர்ப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை 200 கோடி நிதியிலிருந்து, குதிரை வண்ணார் நலவாரியம் திருத்தி, ஓகேங்களா, குதிரை வண்ணார் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஸோ அண்ணல் அம்பேத்கரோட விருது வந்து வழங்குற 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. வியாழன் கோளில் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. வியாழன் கோளில் ஒரு துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கலிஸ்டோ அப்படின்ற ஒரு துணைக்கோள். ஓகேங்களா. அந்த துணைக்கோளினுடைய பேர் என்ன? கலிஸ்டோ. வியாழனினுடைய மிகப்பெரிய துணைக்கோள்கள் இந்த கலிஸ்டோவும் ஒன்று. ஓகேங்களா. கேனிமெண்ட் அண்ட் டைட்டனுக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய துணைக்கோள். ஓகேங்களா. வியாழன் கோளை மொத்தம் எத்தனை துணைக்கோள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது 3வது கலிஸ்டோ. இதில் ஓசோன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது உலக அளவில் ஹெபடைட்டிஸ் பாதிப்பில் இந்தியாவிற்கு 2வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்லியிருக்கிறாங்க. முதல் இடத்துல சீனா இருக்கிறாங்க இந்த பட்டியலில். உலக அளவில் நாள் ஒன்றுக்கு 3500 பேர் வந்து இந்த ஹெபடைட்டிஸ் அப்படின்ற விஷயத்தால் என்ன பண்ணுறாங்க, இறப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. 2019 1.1 மில்லியனாக இருந்தது. இப்போ 22 1.3 மில்லியனாக இருப்பதாக சொல்லப்படுறாங்க. 83% பேர் வந்து ஹெபடைட்டிஸ் பினாலையும் 17% சினாலையும் வந்து பாதிப்படைகிறாங்க. மலேசிய தமிழ் எழுத்தாளர் முத்தம்மாள் வந்து என்ன அப்படின்னா காலமாக இருக்கிறாங்க. இவருடைய புகழ்பெற்ற நூல்கள் என்ன? ஷோர் டு ஷோர், நாட்டுப்புற பாடல்கள், என் பயணம், நாடு விட்டு நாடு, இதெல்லாம் இவர்களுடைய முக்கியமான ஒரு பயணம். 35 ஆண்டுகள் மலேசியாவில் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அடுத்தது முராலிலால் அப்படின்றவர் மறைவு. இவர் யார் சார் அப்படின்னா சூழலியல் செயல்பாட்டராக இருந்திருக்கிறாங்க. மரங்கள் வளர்த்த இந்த ஓக் மரங்கள் அப்படின்ற வளர்த்த பசுமை புரட்சியாளர். தகோலி கிராம சுயாட்சி இயக்கம் அப்படின்றது 64 இவர் பண்ணியிருக்கிறார். சிப்கோ போராட்டத்தினுடைய தாய் இயக்கமாக இது கருதப்படுகிறது. ஓகே. அதே மாதிரி இன்னொருத்தர் பீட்டர் வேர் ஹிக்ஸ் காலமாக இருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா போசான் அப்படின்ற துகள்களை கண்டுபிடிச்சிருக்காரு. கடவுள் துகள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். இவர் இங்கிலாந்து விஞ்ஞானி, நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார். அதனால் இவர் நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது சில முக்கிய தினங்களை பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம் என்பது ஏப்ரல் 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கஸ்தூரி காந்தியினுடைய பிறந்தநாள். ஓகேங்களா. ஓகே. மனித விண்வெளி விமானத்தின் சர்வதேச தினம் என்பது ஏப்ரல் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அறிவியல் ஆர்வத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டாடப்படுகிறது. எதற்காக இந்த நாள் அப்படின்னா 61 யூரிகாரின் ரஷ்யா அதை முன்னிட்டு தான் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினம் ஏப்ரல் 13 நன்றாக தெரியும். பஞ்சாப் அமிர்தசரஸில் நடைபெற்றது. ஓகேங்களா. சியாச்சின் நினைவு தினம் ஏப்ரல் 13. 84 ஆப்ரேஷன் மேக் தூத் அதை வந்து ஞாபகப்படுத்தும் விதமாக இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.